இது எப்படியும் ஒரு ஊருக்காரவங்க யாரோ ஒருத்தவங்க பார்த்துருவாங்க. முன்ன மாரிலாம் உலகம் கிடையாது. ரொம்ப ஷார்ட் உலகம். சிம்பிளாக பார்த்துடலாம் நீங்கள் யாருன்னு. அப்போ திருநெல்வேலி அந்த சொந்த ஊருக்காரவங்க வந்து ஏதோ ஒரு வேலையை அவங்க சேலத்துக்கு வர்றாங்க அந்த வைத்தியசாலைக்கு. பார்த்தா அந்த பொண்ணோட ஆட்டிடியூட் பார்த்தோன்னா, இது நம்ம ஊர் பொண்ணாச்சே இது. இது என்னது இப்படி வாழுதுன்னு சொல்லி அவங்க 2 பேரும் பைக்கில் போன ஃபோட்டோவை எடுத்து அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. வரதராஜன், உஷா தம்பதி அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. உடனே வரதராஜன், உஷா தம்பதி நேராக பொண்ணுகிட்ட வர்றாங்க. ஒரு பதறி வந்திருப்பாங்க. ஆமாம். வந்து என்னம்மா இது, ஒரு கல்யாணம் ஆகாதவனை நீ வந்து பிடிச்சிருந்தீங்கன்னா கூட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவன் கல்யாணம் ஆனவன் 2 புள்ள இருக்குது. நீ எப்படி இருந்தாலும் இந்த மேரேஜும் செல்லாது. நீ 2ஆம் தாரம் மாரி தான். முதல் தாரம் தான் லீகல் வயசு சட்டம். நீ 2ஆம் தாரம் செட் ஆகாது. லீகல் வயசு சரி கிடையாது. எந்த சட்ட உரிமையும் கிடையாது. நீ வந்துருப்பாப்பா, படிப்பு முடிச்சுட்டு அவன் போயிடலாம் ஊருக்கு. விட்டுரு, நாங்கள் இதை பெருசாக எடுத்துக்கல, நம்ம வேறு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல பெற்றோர் இதுதான் சொல்லவும் முடியும் இந்த காலத்தில். இந்த பொண்ணு ரொம்ப அடமெண்ட்டாக இல்லை, முடியவே முடியாது, நான் அவரோட தான் வாழ்வேன்ட்டுருக்கு. எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து செட் ஆகாது இது அப்படின்னு சொல்லி. அதை கேட்கல. அப்புறம் அந்த பொண்ணு பெற்றோர்கள் ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்து மறுபடியும் வரதராஜன் ஃபோனில் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஃபோன்லாம் பிளாக் பண்ணுது அந்த பொண்ணு, எடுக்க மாட்டுது இவங்க நம்பர் எல்லாம். பிளாக் பண்ணோன்னே ஒரு ஒய்ஃபுக்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடு, எனக்கு மனசே இல்லை, நான் காசிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு, கிளம்பிடுச்சு. இது வரைக்கும் ஃபைன். நேராக போனவர் என்ன நினச்சாரு தெரியல, சேலத்தை பக்கம் போயிட்டார். அந்த சக்திவேல் தனியாக வீடு எடுத்து தங்க வச்சுருந்தார்ல வர்ஷினியை, அந்த வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டுக்கு போனோன்னே மறுபடியும் ரிக்வஸ்ட் தான் நடந்திருக்குங்க. காலில் வரையும் விழுந்திருக்காரு. இப்போ கூட கோவப்படாம ஒரு பெற்றோரா பொறுமையாக இருந்திருக்காரு. காலில் வரையும் விழுந்திருக்காரு. நீ அம்மா இருந்தா நான் தனியாக கேட்குறேன் பாப்பா, வா பாப்பா, நான் காலில் விழுவுறேன்னு காலில் விழுந்திருக்கிறாரு. ஏன்னா அம்மா முன்னாடி எனக்கு கூட சங்கடமாக இருந்தது, காலில் விழுவுறேன் வா போகலான்னு. அந்த பொண்ணு கேட்கல. காலை ஏற்றி வச்சுட்டு போனோன்னா அது ஒரு கோவம் ட்ரிகர் ஆகிருக்கு. பலாருன்னு அரைஞ்சிருக்காரு, அது போய் செவத்தில் அடிச்சிருக்கு கோவத்தில். இது வந்து எந்த விதமான கொலை செய்யணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. அடித்தவனும் செவத்தில் வெடிச்சு விழுந்திருக்கு. இந்த சம்பவ இடத்துல இறந்து போகுது.